யாரு இந்தா எந்திரி, இந்த பாரு எந்திரி. என்ன எதுக்கு? ஒண்ணும் இல்ல, கம்மனு போங்க. இந்தாரு, எதுக்குப்படி நீ அழுதுகிட்டே கிடக்குற? அழுது அழுது உனக்கு ஏதோ ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? எப்படிங்க உங்களால அழாம அமைதியா இருக்க முடியுதுன்னு தெரியல. ஆனா என்னால அழாம இருக்க முடியலங்க. அம்பிட்டு வேதனையா இருக்கு. 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து இவங்களை வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எதுக்குங்க? எதுக்கு? கொஞ்சம் கூட நன்றியே இல்லைங்க இவனுக்கெல்லாம். இங்க பாரு, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. இவன் ஏதோ நினைச்சிட்டு போட்டுங்க. இவன் எப்படிங்க இப்படி நினைச்சான்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கிறதுக்கு? இவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? யாரு, நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அதையே நமக்கு திருப்பி கிடைக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம்னு இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்ததை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். நானே நினைச்சேன், என்னடா என் பொண்டாட்டி என் தங்கச்சி பொண்ணையே மருமவளா கூட்டிட்டு வரணும்னு சொல்றாளே, அம்புட்டு சந்தோஷப்பட்டேன். ச்சே, என் பொண்டாட்டி வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு ஆசைப்பட்ட எனக்கு என் பொண்டாட்டி இந்த வார்த்தையை சொல்லிட்டாலேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். உன் மேல மதிப்பும் மரியாதையும் எனக்கு அம்புட்டு ஏறி போச்சு. ஏன்னா அடிக்கடி என்ன எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சிக்கே செய்யற அப்படின்னு நீ கேட்ப. அப்பெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கேன். இப்பயே இப்படி சொல்றாளே, என் தங்கச்சி பிள்ளைய நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தா இவ எப்படி பேசுவாளோ அப்படி இப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உன் வயலே அந்த வார்த்தை வரும்போது அம்புட்டு சந்தோஷப்பட்டேன். கடைசியில அது நிலைக்காம போகும்னு நான் நினைச்சு கூட பார்த்த பையன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்தினோனையும் எனக்கு உயிரே இல்லை. எனக்கு கோவத்தை என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஒரு பெத்தவளா நீ உன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்ட. ஆனா ஒரு ஆணா அவனை நெஞ்சில சுமந்து அவனை தோல்வி மாறி வளர்த்து ஆளாக்குனதுக்கு அவன் கொடுத்த கூலியை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏங்க, உங்களுக்கும் எனக்கும் நம்ம வீட்டில் தானே பார்த்து கட்டி வச்சாங்க. நம்ம நல்லா இருக்கும் தானே? அந்த மாதிரி நம்ம பார்த்து வச்ச பொண்ணு கட்டுனா அவன் வாழ்க்கை என்ன நல்லா இல்லாமையா போயிட போகுது? சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, இந்த காலத்துல எல்லாருமே ரொம்ப மாறிட்டாங்க. அந்த காலம் மாதிரிலாம் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே எல்லாத்தையும் எடுத்து தேர்ந்தெடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு அவனோட ஆசையை அதை வேணான்னு சொல்லிட்டு நம்ம செல்வியோட கட்டி வச்சாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. என்னங்க பேசுறீங்க? அந்த புள்ள யாரு என்னன்னு கூட தெரியல. வந்து நின்ன கோலத்தை பாத்தீங்கல்ல, எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவளையெல்லாம் என்னால நம்ம வீட்டு மருமவளை ஒரு நாள் ஒரு காலமும் ஏத்துக்க முடியாது. ஏய், அப்படியெல்லாம் பேசாத. தங்கச்சி வேற சொல்லி இருக்குது. அதனால நம்ம இதை மறக்கிறது தான் நல்லது. ஏங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? குடும்பம் எல்லாம் ஒன்னா கூடி இருக்க சபையில எல்லாரும் துக்கம் நிறைஞ்ச வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கணும்னு அதை பேசினேன். கடைசியில அவன் இப்படி துக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த பொண்ணு வேணாம், நம்ம பார்த்து நம்ம செல்வியோட கட்டி வைப்போம், அவ்வளவுதான். இங்க பாரு, அப்படி நம்ம வற்புறுத்தி ஒரு விஷயத்த பண்ணாலும் அதுங்க வாழ்க்கை நிலைக்காது, புரியுதா? இவன் பாட்டுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உன் இஷ்டப்படியே. ஆனா அதுக்கப்புறம் அவன் சேர்ந்து வாழ்ந்தா பரவாயில்ல. சேர்ந்து வாழலைன்னா மறுபடியும் அந்த பொண்ணு கூட பேச்சுவார்த்தையே இருந்துச்சுன்னா நம்மளை நம்பி நம்மளுக்காக தலையை கொடுத்த செல்வியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? தங்கச்சி நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் ஆசைப்பட்டபடியே அமைச்சு வைப்போம். நாளை பின்ன குத்துது குடையுதுன்னா அதுக்கு அவன் தலையெழுத்த அவனே பார்த்துக்கிட்டோம். என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆமாம்மா, நம்ம கண்ணே மணியேன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரியாது. அவங்க அந்த விஷயத்துக்கு போய் அனுபவிக்கும் போதுதான் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு புரியும். இன்னைக்கு நம்ம பட்ட வேதனையும் நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு புள்ள குட்டி உண்டாகும் போது அவன் அனுபவிப்பான், அப்ப புரியும். என்ன இவன் வெளியே போய் இன்ன வரைக்கும் ஆளை காணா? டேய், என்னடா அவன் வந்தானா இல்லையா? வண்டி எடுத்துட்டு போனா இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஏம்மா, அவனுக்கு ஒழுங்கா வண்டியே ஓட்ட தெரியாது. எங்கிட்டாவது போய் விழுந்து வரிக்கிட்டு வருவான். அவனை நம்பி நீ வண்டியை கொடுத்து விட்டு வண்டியை எடுத்துட்டு போன நீ எங்கேயோ விழுந்து வாரிட்டு தான் வரப்போறான் பாரு. ஏண்டா இப்படி சொல்லாதடா. எதுக்கு கண்ணி வாக்க காலை வாக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அவனும் இப்பதானே வண்டியெல்லாம் ஓட்டி கத்துக்கட்ட விடு. சும்மா அதை இதுன்னு சொல்லி இப்படி பேசுறதுனாலதான் அவனும் அந்த மாதிரிலாம் விழுந்துட்டு வாரான். ஏம்மா, அவனுக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாது. கம்முன்னு அவனை நடந்து போயிட்டே நீ இதில் கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவன் தான் வண்டி கேட்குறான்னு நீ கொடுத்து விட்ட. என்கிட்ட விழுந்து வாரி தான் வரப்போகிறான் பாரு. ஏய் சந்தோஷ், எப்போ பார்த்தாலும் அவனை கரிச்சு போட்டலன்னா உனக்கு தூக்கம் வராது.
இவன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு வேற தெரியல. முட்டையும் வேக வச்சாச்சு, உருளைக்கிழங்கும் வேக வச்சாச்சு. தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தானா அரைச்சி ஊற்றிடலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. சரி, வரும்போது வரட்டும், அதுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சிருவோம். என்னம்மா பூமரி தூங்கிட்டாளா? ஆமாம், காலையில் மாட்டை அடிக்கிற மாதிரி அடிப்பா. இப்போ வந்து பூமாரி தூங்கிட்டாளா என்னன்னு வந்து கேட்பா. உன்ட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அப்படியே என்னை பார்த்தோன்னே வெட்டுக்குன்னு திரும்புற. உன் தானே, போய் பாரு, தெரியும். ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு திரியிற. நடத்து நடத்து. பூமாரி 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 பூமாரிம்மா எந்திரி. யாரு எந்திரி பூமாரி. என்னம்மா? அம்மா உனக்காக நல்லா சுட்ட சோளக்கருது வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சூடாக நல்லா இருக்கு, கார சாரமாக. எந்திரியாத்தா எந்திரி, சாப்பிடுவ. இவளுக்கு இதே ஒரு பொழப்பு வெங்காயம் தான். காலையில் போட்டு அந்த அடி அடிக்கிறான், தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து. இப்போ பாரு, நல்லவ மாதிரி அப்படியே கொஞ்சிக்கிட்டு திரிவா. இதே ஒரு பொழப்பு வெங்காயம். இதே மாதிரி எப்பயும் பாசமாக இருந்தா என்ன? எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே தான் திரிகிறாம்மா. வேண்டாம், நான் சாப்பிட்டேன், பசி இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா தங்கம். எந்திரி அத்தா எந்திரி. அம்மாட்ட காசே இல்லாமல் ஒரு 10 ரூபா கடன் வாங்கி உனக்காக வாங்கிட்டு வந்தேன். எந்திரிம்மா எந்திரி. அதானே, சம்பாரிச்சு போடுறேன்னு இப்படி ஊர் முழுக்க கடன் வாங்கி கடனே சேர்த்து வச்சிருவாங்க. அப்புறம் வந்து கடங்காரன் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறான். இவ அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவான். அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. வேண்டாமா? வேண்டான்னு சொல்லக்கூடாது. எந்திரி, இல்லைன்னா காலை எழுந்திரிச்சு அம்மாயி தின்னுபிடும். அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே இருக்காது. எந்திரி. ஆமாம், நான் பார்க்காத சோளக்கருதை தான் இவ பார்த்துட்டா. அந்த காலத்தில் அம்புட்டு தோட்டத்துலேயும் சோளக்கருதை போட்டு எடுத்தேன்னா அம்புட்டு மூட்டை முட்டையாக கிடக்கும். போகிறவளுக்கு அள்ளி நான் கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு சோளக்கருது வாங்கிறதுக்கு நமக்கு வக்கு இல்லாமல் போச்சு. எல்லாம் யாரால? இங்கே உக்காந்துருக்காள இவளால் தானே. இவளுக்கு வாழ்க்கை அமைச்சு தரணுன்ற ஒரே காரணத்துக்காக தானே இடத்த விற்று எல்லாத்தையும் விற்று இன்னைக்கு நடுத்தரவில் நின்னது தான் மிச்சம். இந்நேரத்துக்கு அந்த இடமெல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு எப்படியோலாம் என் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். இன்னைக்கு இவகிட்ட எல்லாம் இப்படி இது ஏச்சம் பேச்சம் வாங்கி கஞ்சி குடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கழுத்தில் காதலன்னு ஒரு தங்க நகை இல்லை, மொத்தத்தையும் கொண்டு போய் விற்றே அழிச்சு போட்டாளா. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சொன்னேன்ல, நல்லா காரசாரமாக உனக்கொசரம் நல்லா செய்ய சொன்னேன். நல்லா சாப்பிடு. வணக்கம்மா. எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. கொஞ்சம் எடுத்துக்கா. வேணாண்டா நீயே சாப்பிடு. இப்போ கூட பாரு, இவ அம்புட்டு அடித்தாலும் அதுவும் சரியான இந்த இதுதான். அவளை விட்டு போகுதா, அவளுக்கே தான் சேவகம் பண்ணிக்கிட்டு தெரியும். இதெல்லாம் வாங்கினாலும் அடங்காது. என்ன ஏதோ முனவிக்கிட்டே இருக்க போல இருக்கு. வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ அத்தா, எனக்கு எதுக்கு தலையெழுத்து? நான் பாட்டுக்கு என் தலையெழுத்தேன்னு உட்காந்துருக்கேன். இங்கே பாரு, நானே கோவம்லாம் முடிஞ்சுதான் வந்திருக்கேன். சும்மா என்னை ஆத்திரத்தை கிண்டாத, சரியா? எனக்கு என்னம்மா, நான் பாட்டுக்கு தானே செவனேன்னு இருக்கேன். ஏன் வேலையில் போனையா ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுட்டு பின்னாடி குத்துது குடையுதுன்னு இருக்கணுமா? அடுத்தவங்க பேச்சுக்கும் நான் போகிறதில்ல, அடுத்தவங்க சங்காத்துக்கும் போகிறதில்ல. நான் என் வேலை உண்டு, நான் ஒன்றுன்னு இருக்கேன். என்னைய வாயை கிண்டாத. என்ன காலையில் திட்டிவிட்டு போயிட்டேன்னு கோவமா? உனக்கு வாய் இருக்குமா? நீ பேசுவ. நான்லாம் உடம்பு முடியாதவ. இதோட நான் போய் வேலை வெட்டி பார்க்க முடியாது. நீ சம்பாரிச்சு போட்டு தான் இந்த குடும்பம் ஓடணும்னு இருக்கு. அதனால நான் எதுவும் பேசலை, சரியா? ஏம்மா, அது காலையில் சரியான கோவத்தில் இருந்தேம்மா. அதுவும் இல்லாமல் அந்த ராசம்மா வேற ரொம்ப இதாக பேசிவிட்டா. அதனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால தான் அப்படி பேசிவிட்டேன். வேற என்ன? இல்லைன்னா சும்மா அவங்களெல்லாம் திட்டணும்னு எனக்கு என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம். 1000 தான் இருந்தாலும் வார்த்தை முக்கியம்டி. கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. நீ எம்பிட்டு பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு போன தெரியுமா? அப்படியே நெஞ்சை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு வார்த்தையும். நான் என்னடி அப்படி பண்ணிட்டேன்? நீ நல்லா இருக்கணும்னு உனக்காக யோசிச்சு எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினபடி நான்.
இந்த இன்னைக்கு சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி திங்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம இடத்துல நம்ம நிலத்துல எல்லா விதையும் விதைச்சி அதில் வந்த காய்கறி அதில் வந்த அரிசின்னு அதில் தின்னு ஆளுங்க நம்ம. இன்னைக்கு ஒரு சோத்துக்கு கூட வக்கு இல்லாத அளவுக்கு இருக்கும். அதுக்கு காரணம் யாரு? நீயே. உன்னைய நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மொத்த நிலத்தையும் விற்று உனக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தேன். மறந்துட்டியா நீ அதெல்லாம்? 3 பெத்தாலும் உனக்கு மட்டும்தாண்டி நான் எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாமே பண்ணினேன். அப்படி இருந்து என்னைய வார்த்தையால் கொட்டி கிழிச்சிட்டு தானே போனேன். ஏம்மா அது கோபத்தில் பேசிவிட்டேம்மா, அதெல்லாம் நீ போய் பெருசாக எடுத்துக்காத சரியா? எனக்கு மட்டும் என்ன அப்படிலாம் பேசணும்னு ஆசையா? ஏதோ இப்போல்லாம் முதல்ல மாதிரி இல்லைம்மா, கோபம் அதிகமாக வருது. அதுவும் இல்லாமல் எல்லாரும் திட்டுறாங்க, முன்ன விட்டு பின்னாடி எனக்கு கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் என்னாலே தாங்கிக்க முடியலம்மா. அதெல்லாம் நான் வெளியே யார்கிட்ட காட்ட முடியும் சொல்லு பார்ப்போம்? யாரை பார்த்தாலும் எரிஞ்சு தான் நான் விழுகிறேன். உன்னைய மட்டுமா திட்டுறேன்? யாரை எல்லாத்தையும் தான் திட்டுறேன். எனக்கே ஒன்றும் புரியலம்மா ஏன் நான் இப்படி மாறினேன்னு. அதனால தாம்மா சொல்கிறேன், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு சரியா? எனக்குன்னு ஒன்றை விட்டால் யார் இருக்கா? என் பிள்ளைக்கு யார் இருக்கா? எல்லாரும் என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. கட்டுனவன் கூட அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். அப்படின்னும் போது நீ தான் எனக்கு எல்லாமாவும் நான் இருக்கேன். அப்படி இருந்து நீ என்ன இப்படி பேசலாமா சொல்லு பார்ப்போம்? நீ என்ன வெறுத்து ஒதுக்கிட்ட நான் எங்கே போவேன்? சரிம்மா சரிம்மா, அல்லாத அல்லாத. எம்மாடி எப்பா வட 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 வடன்னு நடுங்குதே. என்னடா இவன் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு போறானே, ஏதோ ஒன்று சரியில்லையே. வண்டி வாசல்ல இருக்கான்னு பார்ப்போம். ஏம்மா இந்த அம்மா அடே வர்றதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா? நானும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். பத்திரமா போயிட்டு வந்துட்டியா? என்னடா இது, ஏதோ திருட்டுத்தனம் முகத்துல தெரியுதே. அட போம்மா, வண்டியில ஜாமான்லாம் வாங்கிட்டு பத்திரமா வந்துட்டேம்மா. அப்புறம் என்ன மூஞ்சிய தொங்கி போய் கிடக்கு? இல்லம்மா, வீட்டுக்கிட்ட இருந்து வந்தனா அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க 2 இருக்குதுங்கல்ல, அதுங்க அப்படியே ஓடி வந்துருச்சுமா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? அதுல சின்ன பிள்ளை ஒன்று பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து இந்த கிராப் ஒட்டி இருக்கும்ல, அந்த பிள்ளை வண்டியில வந்து விழுந்துருச்சு. ஐயோ அடிக்கடி பட்டுருச்சா? இல்ல, நான் பிரேக்கு போட்டேன், அந்த பிள்ளை அப்படியே கீழே விழுந்துருச்சு, மண்டையில இடிச்சு. எனக்கு உயிரே இல்லப்பா. நான் சொன்னபடியே ஆயிப்போச்சு. இவன் வண்டியை அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்க மேல விட்டுட்டான். ஐயோ என்னடா இது, பக்கத்து வீட்டு பிள்ளைங்க மேல விட்டுருக்கே. கொஞ்சமாவது கண்ணை திறந்துட்டு வர மாட்டேன். அப்பயும் உங்க அண்ணன் யாரும் சொன்னான், நடந்து போ நடந்து போ நடந்து போன்னு. அவன் மட்டும் வண்டி ஓட்டுறான், நான் மட்டும் வண்டி ஓட்டுறதே இல்லை. நான் வண்டியில தான் போவேன், இல்லைன்னா நீ போன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போய் என்ன வேலை பார்த்து விட்டு வந்திருக்க. இப்ப எப்ப நான் அவங்க வீட்டுல போய் பேசுவேன் வைப்பேன்? ஒன்னும் ஆகலம்மா, அந்த பொண்ணுங்களோட அவங்க அம்மா வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க. அறிவு கட்டவன், எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. ஒரு வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியுது, இனிமே நீ வண்டியில கைய ஒட்டச்சு போடுறேன் பாத்துக்க. டேய் சரவணா, அப்பா கூப்பிடுறாரு, வா சாமி வா. அம்மா அவன் போட்டு கொடுத்துட்டான் போலம்மா, வாமா வாமா. நீயா வரியா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? என்னது வண்டியே பக்கத்து வீட்டு பிள்ளைங்க மேல விட்டியா? இந்த அதட்டாதீங்க, எதுக்கு அதட்டுறீங்க? ஏற்கனவே அவன் பயந்து போயிருக்கான், இதுல நீங்க வேற. சொன்னேன்ல, இவனுக்கு ஒழுங்கா வண்டியே ஓட்ட தெரியாது, கம்முன்னு இருக்க சொல்லி. கேட்காம வண்டியில தான் இவர் போவாராமா, நட்டந்தெல்லாம் போக மாட்டாராம். இப்ப போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தானா? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகல. நான் அங்கெல்லாம் போயிட்டு சரியா வந்துட்டேன். அதுங்க தான் வேணும்னு வந்து வண்டியில விழுந்துருச்சுங்க. அது எப்படிப்பா உன் வண்டியில மட்டும் தேடி வந்து உழுகுறாங்க எல்லாரும்? கவனம், வண்டி ஓட்டணும்னா அந்த வண்டியிலையும் ரோட்டு மேலே இருக்கணும். அப்படியே பராக்க பத்துக்கிட்டு ஓட்ட வேண்டியது. இப்ப ஏதோ ஒண்ணு ஆகி போயிருந்தா உங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? ஐயோ ஏங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேங்க. ஏதாவது காயம் ஏதோ ஆயிருந்தா கூட நான் ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேன். நீங்க அவனை திட்டாதீங்க. இப்படி திட்டுறதுனால தான் அவன் பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்றான். நீ கொடுக்குற செல்லம் தான் இவன் இப்படி வந்து நிக்கிறது. வண்டி ஓட்ட தெரியலன்னா அதுக்கேத்தாப்புல இருக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு தான். வண்டி எடுத்துக்கிட்டு போக வேண்டியது, எங்கிட்டாவது விழுந்து வாரி வர வேண்டியது, இல்லைன்னா வண்டி எடுத்துக்கிட்டு போக வேண்டியது, எவனாவது வண்டியை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியது, இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு போறது, யாரு மேலேயாவது விட வேண்டியது, இல்லைன்னா யாரு கடையிலையாவது விட வேண்டியது. அப்பா வீடை மறந்துட்டீங்களே, அப்படியே வீட்டுக்குள்ளேயே நேரா கொண்டு வந்து விட வேண்டியது.
பெரிய எருமை, நீ அவனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். அவனை எதுக்கு அதட்டிக்கிட்டு இருக்க? வண்டி ஓட்ட தெரியாது தானே இவனை வண்டியில உக்காந்து தான் போக சொல்லி இருக்கு. ஆட்டம் கட்டுற இனிமே வண்டியில கைய வையி, ஏதா ஒண்ணு முடிச்ச போறேன் பாரு. அப்பா அவன் எடுத்துட்டு போனதே உங்களுடைய ஸ்கூட்டியை தான். உடைச்சு வாயில போட்டாச்சா? அது ஒண்ணுதான் உருப்படியா இருந்துச்சு, அதையும் உடைச்சாச்சா? ஒன்றும் ஆகல, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோ அது காலையில பார்த்தாதான் தெரியும். டேய் வாய முறா, இவன் வேற சும்மா நொய்யு நொய்யின்னு. டே மவனே, எதுலையாவது நீ சிக்குவல்ல, அப்ப இருக்குடா, என்னை நீ போட்டு கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் உனக்கு திருப்பி அடி கொடுக்குறேன் பாரு. என்னங்கடா இது? இது நம்ம வீடு தானே? என்னைக்குமே ரெண்டு பேரும் கையா முய்யான்னு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குங்க, கீரியும் பாம்புமா. இன்னைக்கு என்ன ஒன்று சொன்னாப்புல ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துருக்குங்க. என்னடா இது? நம்ம புள்ளிகளா இது? தெரியமா இருக்குதே. ஜானகி, ஜானகி வந்துட்டீங்களா? வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வைக்கிறது இருக்கட்டும். என்ன ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா இருக்குதுங்க? இந்த மாதிரிலாம் இருக்காதுகளே. தினந்தோறும் வீடையே தலையில திருப்பி போட்டு கிடக்கும். வரும்போது இன்னைக்கு ரொம்ப கப்புச்சுப்பு அமைதியா இருக்கே. ஒரு பின்ன போட்டா கூட சத்தம் வருன்ற அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப நல்ல பிள்ளைங்கள பெத்து வச்சிருக்கீங்க, அதனால பேச்சு வேற பேச்சு. ஏன் என்னாச்சு? வீட்டில் ஒரு வேலை செய்யறதுன்னா தலைவலி கால் வலின்னு ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு திரியிறாளுக. தலை கொஞ்சம் மறைஞ்சோன்னே ரெண்டு பேரும் ஆட்டம் ஆடிக்கிட்டு திரியிறாளுக. அவ தலைவலின்னு பெரியவ சொன்னான், போய் காப்பி வச்சு கொடுமான்னு. காப்பி வச்சுக்க சக்கரை இல்லைன்னு இந்த சின்ன எருமையை போய் வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு போகல. சரின்னு நான் வெளியே போய் சர்க்கரையை வாங்கிட்டு வரதுக்குள்ள ரெண்டும் அடிச்சுக்கிட்டு வெளியில போய் அந்த பையன் பக்கத்து வீட்டில் புதுசாக வந்திருக்க பையன் வண்டியில விழுந்து இந்த சின்ன எருமை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு தெரியுமா? ஐயோ, காயம் எதுவும் ஆயிருச்சா? அப்படிதான் ஒன்றும் ஆகலையே. அப்படி ஏதாவது ஒன்று ஆயிருந்திருக்கணும். இன்னைக்கு ரெண்டு பேர் தோலையும் உரிச்சு அப்படியே தலைகளாக தொங்க விட்டுருப்பேன். அப்படித்தான் எதுவும் ஆகாமல் போயிருச்சு. இனிமே இருக்குது. அதனால தான் ரெண்டு பற்றி வெள்ளு ரோட்டி வச்சிருக்கேன். அதை கப்பு சுப்புன்னு கிடக்கிறாளுங்க. இங்கே பாருங்க, இவளுகளையெல்லாம் என்னால் மேய்க்க முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்குறதா இல்லை இவளுகளை மேய்க்கிறதா? என்னால் சத்தியமாக முடியாது. நீங்கள் மாப்பிள்ளைய பாருங்க, ரெண்டு எருமைகளையும் தாட்டி விட்டுருவோம். இந்த என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அதுங்களுக்கு என்ன இப்ப வயசாகி போச்சு? அதுங்க இருந்துட்டு போட்டு விடு, பொறுமையா பாத்துக்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் நைட் ஷிஃப்ட்டுன்னு நைட்டு வேலைக்கு ஓடிட்டு பகலில் வந்தோன்னே இதுங்க இல்லாத நேரத்தில் வாரீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இதுங்க வரத்துக்கு முன்னாடி வேலைக்கு ஓடிடுறீங்க. இதுங்க ரெண்டையும் ஒரு நாள் வீட்டிலேருந்து மேய்ச்சி பாருங்க, அப்போ புரியும் என் அருமை என்னன்னு. காலையிலும் சாயங்காலமும் பெரிய அக்க போரா இருக்கு. ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கா இந்த மாமியார் மருமகளே தோத்து போயிடுவாளுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறாளுங்க. இவளுகளையெல்லாம் என்னால் மேய்க்க முடியாது. சீக்கிரம் மாப்பிள்ளைய பாருங்க. ரெண்டு எருமைகளும் வீட்டிலே இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏமா எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்லையா? வெளியே போய் அப்படி ஆடுறது பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அதுவும் இல்லாமல் வண்டி மேலே விழுந்து ஏதோ காயங்கியும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது? காசு இல்லாத நேரத்தில் ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா? ஏமா அப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? இம்புட்டு தூரம் பேசுறீங்களே, ரெண்டு எப்படி அரங்க மாதிரி உட்காந்துருக்கு பார்த்தீங்கல்ல? அவளுங்க வாயே திறக்க மாட்டாளுங்க, வாயே திறக்க மாட்டாளுங்க. அப்படியே கம்மு போட்டு ஒட்டி இருக்குது. இவளுங்களுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ரெண்டு திண்டுக்கல் புட்டுமே தின்னுட்டு தான் கிடக்குதுங்க. நீங்கள் வாங்க. எல்லாம் இந்த பக்கினால தான். நான் பாட்டுக்கு சவனேன்னு இருந்தேன். இவ்வளோல தான் எல்லாமே நடந்துச்சு. எல்லாம் இந்த எருமையால தான். இந்த எருமைனால தான் நான் திட்டு வாங்கிட்டு கிடக்குறேன். என்ன மாமா, எல்லாரும் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். சின்ன வயசுலேருந்து உங்களை ஒரு தடவை நான் விரும்பினேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். அதனால தான் நீங்களும் என்கிட்ட சந்தோஷமாக விளையாட்டுத்தனமாக பேசுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது உங்கள் மனசில் நான் இல்லவே இல்லைன்னு. இத்தனை நாளாக என்கிட்ட பேசுனது எல்லாமே நடிப்பு தானா? என்ன தூங்கலையா நீ? என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? எப்படிங்க தூக்கம் வரும்? வீட்டில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? யாரு காலையில் நடந்ததையும் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அண்ணி வாயால் அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம அண்ணன் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் போகலாம் வரலாம், நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டா இன்னமும் இந்த குடும்பம் நமக்கு எப்பயுமே சொந்தமாகவே இருக்கும்னு நினச்சேன். கடைசியில்
தம்பி பையன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கலங்க. இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தாம்மா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. நம்ம சின்ன வயசுலயே முடிவு பண்ணி வச்சிருவோம். ஒரு வயசுக்கு அப்புறம் அதுகளுக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் அதுகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க. அதானே இப்போ நடக்குது. இந்த நம்ம வீட்லயே எடுத்துக்க, அங்கே அவளுக்கு நம்ம எல்லாம் அதை எதுன்னு பண்ணோம். கடைசியில் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அதையும் உருப்படியாக வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. அதனால நம்மளால யாரோட வாழ்க்கையும் கணிக்க முடியாது. அவங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கும். நீ கம்முன்னு இரு, எதை பற்றி யோசிக்காம. போங்க, யார் யார் தலையில என்ன வேணாலும் எழுதிட்டு போட்டோம். அந்த உமா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டுமே அதை உருப்படியாக வாழ தெரியாமல் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நிற்கிறா. அந்த மாதிரி எதுவும் நம்ம பையனுக்கு ஆகிடக்கூடாது இல்லைங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், கண்மூடி தரேன் தெரியாமல் யார் எப்படியாப்பட்ட குணம்னு தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு பின்னாடி அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னா அண்ணன் துடிச்சு போயிடாதா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் வருத்தம் தான். வருத்தம் இல்லாமல் யார் இருக்கா? ஆனால் அவங்கவுங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கும் போது அதுக்கு நம்ம போய் முட்டுக்கட்டையாக நிற்க முடியாதுல்ல. என்னதான் நான் அண்ணனுக்கு அன்னைக்கு ஆறுதல் சொன்னாலும் என்னோட சின்ன வயசு ஆசையுமே அதானுங்க. அண்ணனோட என்னைக்கு என் சொந்தம் இருக்கணும், எனக்கு அப்புறமும் என் பொண்ணுக்கு இருக்கணும்னு நினச்சது தானேங்க. உண்மையை சொல்ல போகணுன்னா எல்லாத்துக்கும் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க. அது வெளி வார்த்தையாக சொல்லும்போது புரியல, நமக்கு நடக்கும்போது தான் புரியுது. எந்த ஒரு இதையும் நம்ம பெருசாக மனக்கோட்டை கட்டக்கூடாது. அது இப்படி தான் தகர்ந்து இடிஞ்சு விழுகும். என்னமோ போங்குங்க, நீங்கள் என்னதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசினாலும் என் மனசு கேட்கல. எப்படிங்க அந்த பயலுக்கு இப்படி ஒரு எண்ணம்? அண்ணன் அண்ணியும் எப்படி வளர்த்தாங்க, அவனுக்கு இப்படி எப்படி யோசிக்க தோணுச்சு? வீட்டில் சண்டை சச்சரவுன்னு பெற்றவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்து பிள்ளைங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வேற ஒருத்தவங்கள பார்த்து பேசினா கூட ஒரு நியாயம்னு சொல்லலாம். வீட்டில் அவன் விருப்பம்தான் எல்லாமேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவனோட சந்தோஷம்தான் முக்கியம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவனுக்கு இன்னொருத்தர் மேலே ஆசையும் அபிப்பிராயமும் வருது? ஏம்மா, அது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிச்சி போகிறது தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படித்தான். நம்ம இவங்களை தான் கட்டிக்கணும்னு நம்ம கம்பல் பண்ணவும் முடியாது. ஒருத்தர் வற்புறுத்தி வாழ வைக்கணும்னு நினச்சோன்னு வையே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ இன்ன வரைக்கும் நம்ம நிரஞ்சனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம செல்வி மனசில் என்ன இருக்குன்னு நம்ம ஒரு நாள் யோசிச்சோமா? சொல்லு பார்ப்போம். நம்ம புள்ள மனசுலேயே வேறு யாராவது கூட இருக்கலாம், அதனால நமக்காக கூட மாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவன் அவனோட வாழ்க்கையில் இதுதான் வேணும்னு நிற்கிறான், அவ்வளோதான். இல்லைங்க, இல்லை, என் பொண்ணு ஒரு காலமும் இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணவே மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் தெரியும் தான். நம்மளோட வாழ்க்கை தான் அவளுக்கு முக்கியம் தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவன் மனசில் யாராவது இருந்திருந்தா என் அண்ணன் பையனை தான் நீ கட்டிக்கணும்னு சொல்லும்போது அவள் முடியாதுன்னு சொல்லியிருப்பா. ஆனால் அவன் மனசுலேயே ஒரு விருப்பம் இருந்திருக்குள்ளங்க. சரி, பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, இப்போதைக்கு நடந்து முடிஞ்சதை பற்றி பேசக்கூடாது. அவன் மனசில் யார் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதே இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது தான். ஆனால் கடைசியில் என் வேண்டுதல் ஒன்று கூட நிறைவேறாமல் போயிருச்சேங்க. சரி வீடு, எதுக்கு அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? காலையில் விடிஞ்சோனையும் நம்ம ஊரை பக்கம் பார்த்து கிளம்புவோம். என்னங்க சொல்கிறீங்க? இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே இருக்கிறது சரியாக வராது. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேரும் நம்ம இங்கே இருந்தோன்னு வையே, அந்த பையனோட மனசில் இருக்கிற கல்யாண விஷயத்த அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. அவங்களே நல்ல நாள் பார்த்து பொண்ணழைச்சி எல்லாம் பண்ணும்போது நம்ம இங்கே வருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது எதுக்குமே சரியாக இருக்காது, புரியுதா? காலையில் வண்டிக்கு நம்ம கிளம்பிடுவோம். எங்க அண்ணனுக்கு அன்னைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கணுங்க. அவங்க காயத்துக்கு நம்ம மருந்தாக இருக்கணுமே தவிர அவங்க காயம் நம்மளை பார்க்க இருக்க அதிகமாக தான் ஆகும், புரியுதா? நம்ம கிளம்புறது தான் நல்லது. சொல்கிறது புரியும்னு நான் நினைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு காலையில் நேரமாக கிளம்புவோம். அண்ணனை நீயும் தப்பாக எடுத்துக்கிட்டா என்னங்க பண்ணுறது? அவங்க என்ன தப்பாக எடுத்துக்க போகிறாங்க? செல்விக்கு 2 நாள் தான் லீவுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் அங்கே கடையில் வேறு வேலை இருக்குது, ஆர்டர் கிட்டுன்னு எதையாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்புவோம். இல்லைன்னா இதை நினச்சிக்குவாங்க. சரிங்க. நீயும் கமெண்ட் பாடு, அதை எதுன்னு யோசிச்சுட்டு இருக்காம.